பிரणाम। நாமம் தர்ம அறம்பொருள் இன்பம் வீடு, இதுக்கு மேல பக்தி இருக்கு. அடுத்து அதான் பிரேம பக்தி. இப்படி 5வது புருஷார்த்தம் மகாபாரதத்துல 4 இருக்கு. இதுல 5வது சொல்லுவாங்க. பிஎஸ்சி படிச்சிருக்கணும் ஒருத்தர் அப்படின்னு கேலியா சொல்லுவாங்க. கேலினா அர்த்தத்தோட தான். பகவத்கீதா, ஸ்ரீமத் பாகவதம், சைத்தன்ய சரிதம் இது தெரிஞ்சா கிருஷ்ணர்கிட்ட போயிடலாம். உலகத்துல எல்லாம் தெரியும், ஆனா கிருஷ்ணர்கிட்ட போக முடியாது. உலகத்துல ஒண்ணும் தெரியாம இந்த 3 தெரிஞ்சிருந்தா கிருஷ்ணர்கிட்ட போயிடலாம். ஏன்னா இதுல சாரம் என்ன அப்படின்னா நாமந்தான். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க நாமத்தை சொல்றதுதான். இது மகாபாரதத்துல ஒரு இடத்துல வருது. திரௌபதி புடவையை இழுத்த இதுல கோவிந்தா அப்படின்னாலே, ஒரு தடவை கோவிந்தான்னு சொன்னாலே அந்த ஜீவனுக்கு கிருஷ்ணர் கடன் படுறார் அப்படின்னு. கோவிந்தான்னா ஒரு தடவை சொன்னா கடன் படுறார். 2வது தடவை சொல்லிட்டா கடனுக்கு வட்டி வந்துடுது. 3வது சொன்னா வட்டிக்கும் வட்டி வந்துடுது. இப்படி மகாபாரதத்துல இருக்கு. அதனாலதான் திருப்பதி கோயில் அப்படி சொல்றாங்க, வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்றாங்க. அதோட அர்த்தம் மகாபாரதத்துடைய அர்த்தத்தை வச்சுதான். வட்டி வட்டிக்கு வட்டி அப்படி போயிட்டே இருக்கு. அந்த கோவிந்த நாமங்கிறது புரட்டாசி சனிக்கிழமை தான் இந்திரன் கிருஷ்ணருக்கு சூட்டினார் கோவிந்தன். நமக்கு புரட்டாசி வரப்போகுது. அப்போ அந்த நாமத்தை சொல்லணும். அது சாஸ்திரங்கள்ல முன்னவே இருக்கு. மகாபாரதங்கிறது தேவலோகத்திலையும் உண்டு, கந்தர்வர்கள் பகுதியிலும் உண்டு, தானவர்கள் சொல்லப்படுகிற அசுரர்கள் அங்கேயும் உண்டு. அங்கங்க சொல்றதுக்கு வேற 2 முனிவர்களை வியாசர் நியமிச்சிருந்தார். ஆனா அது வேலை செய்யறது இங்கதான், பூமியில தான் வேலை செய்யும். மற்ற இடங்கள்ல கேட்டுக்கலாமே ஒழிய பக்தி வராது. பக்தி வேணும்னா சாதுக்கள் வேணும். தேவலோகத்துல சாதுக்கள்லாம் கிடையாது. எப்பவாவது நாரதர் போனா தான் உண்டு, சாதுக்கள் கிடையாது. ஏன் சாதுக்கள் கிடையாதுன்னா, தேவலோகம் மேல் கிரகம் தானே ஒழிய மேன்மையான கிரகம் கிடையாது. அங்க போகணும்னா புண்ணியம் பண்ணிட்டு தான் போய்க்கலாம். நல்லது பண்ணி போனாங்க அப்படிங்கிறது 2வது. கெட்டவனா இருந்து கூட சில குறிப்பிட்ட யாகத்தை செஞ்சு அங்க போகலாம் தான். ஆனா சந்தோஷம் இருக்காது. நல்லது பண்ணி போனா சந்தோஷமா இருக்கும், நல்லது பண்ணாமலும் போகலாம். இப்படி பஸ்ல எங்க இறங்க போறோம்னு தெரிஞ்சும் ஏறலாம், தெரியாமலும் ஏறலாம். ஆனா தெரியாம ஏறியாச்சுன்னா இறங்குற வரைக்கும் ஒரு பதட்டம் உள்ள. அது மாதிரிதான் அது. இப்படி எங்க போனாலும் சரி, சாஸ்திரங்கள் எல்லா இடத்துலயும் இருக்கு. எல்லா பிளானட்லயும் அதை சொல்றது ஆள் இருக்கு. ஆனா அதை கடைப்பிடிக்கலாம் அப்படின்னாச்சுன்னா பூமியில பிறக்கணும். மற்ற லோகங்கள்ல என்ன செஞ்சோமோ அந்த ரிசல்ட் அனுபவிக்க தான் பிறக்கணும். தப்பு பண்ணா, பாவம் பண்ணிட்டா கீழே போய் அதை சுத்தமா அனுபவிக்கிறோம். நல்லது மட்டும் பண்ணா மேல போய் சுகமா அனுபவிக்கிறோம். நல்லதும் கெட்டதும் பண்ணா பூமியில இருந்து அதுக்கு உண்டானபடி இருந்துகிட்டே இருக்கிறோம். இப்ப நல்லா தெரியுது, கடைப்பிடிக்கலாம், சாஸ்திரம் சொன்னதை கடைப்பிடிக்கலாம் அப்படின்னாச்சுன்னா அது பூலோகத்தை மட்டும்தான் சான்ஸ். எங்க போகலாம் நாம செலக்ட் பண்ணிக்கலாம், எங்க போறது அப்படின்னு. எப்படி, அதாவது இறைவன் எதுக்காக அந்த சரீரத்தை கொடுத்தாரோ அந்த இதுக்கு நாம பயன்படுத்தினா ஆரோகணம் வருது, மேல் நோக்கி போகலாம். சரீரத்தை பயன்படுத்தாம சரியாவே பயன்படுத்தலைன்னா
அந்த சரீரம் அதோட அதுக்கடுத்து கிடைக்கும்னு சொல்ல முடியாது. வேற வேற சரீரங்கள்ல இந்த ஆத்மா புகுத்தப்படுது, நுழைக்கப்படுது. மனுஷ ஜென்மா ரொம்ப அரிதுன்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. தமிழ்லயும் அதுதான், வடமொழியிலயும் அதான். துர்லப மானுஷ ஜென்ம பிரகலாதனே சொல்றாரு. அப்போ எதனால அரிது அப்படிங்கிறத அதையும் சொல்றாங்க. மற்ற ஜென்மால ஒரு குறிப்பிட்ட ரிசல்ட் அனுபவிக்க வந்தோம், இதுல அப்படி இல்லை, சம்பாதிக்க வந்தோம். எந்த சம்பாதனைனா ஆன்மீக லோகத்துல போய் அங்க நமக்கு சொந்த வீடு இருக்கு, கண்ணனோட இருக்கிறதுக்கு உண்டான தேவையானதுகளை சம்பாதிக்க வந்தோம். அதுக்கு என்ன உத்தியோகம் கொடுத்தாங்கன்னா பக்தி தொண்டுங்கிற உத்தியோகத்தை கொடுத்துருக்குறாங்க. மூலமா சம்பாதிச்சு அங்க போய்க்கலாம். மற்ற யோனிகள்ல பிறந்துட்டா இந்த மாதிரி பக்தி தொண்டுங்கிறது கஷ்டம். ஆத்மாவோட சுபாவத்துல அது இருக்கும். ஆனா திடீர்னு ஒரு நாய் கோயிலுக்குள்ள வந்தா விரட்டி விட்டுருவாங்க. ஆனா மனுஷன் அப்படி செய்யறது இல்லை. அதுல இருந்து தெரியுது அவங்க எல்லாம் பக்தி மற்ற யோனிகள்ல பிறந்தாச்சுன்னா பக்தி பண்றது ஏற்புடையதா இல்லை. சுபாவத்துல அதுக்கு ஆர்வம் இருந்தா கூட அப்படிப்பட்ட குடும்பத்துல அது அந்த பிராணிகள் பிறக்கலாம். சைதன்யர் அமோகன்கிறவன்ட்ட, ஏன் உன் மாமனார்கிட்ட இப்படி முரண்பட்டே வாழ்ந்துகிட்டு இருக்க, அவர் எவ்வளவு பெரிய மகான், எவ்வளவு பெரிய சாது, சர்வபௌம பட்டாச்சாரியார், உலகமே போற்றக்கூடிய ஒரு சாது. அவர் நல்ல பக்தர், கிருஷ்ண பக்தர், ஜெகநாத பக்தரா இருக்கிறார். அவருக்கு மருமகனா இருக்கிறவன் எவ்வளவு நல்லவனா இருக்கணும். அவர் வீட்டுல இருக்கிற நாயை கூட நான் மதிக்கிறேன், நீ ஏன் எப்படி இருக்கிறன்னு கண்டிக்கிறார். இப்போ நாய் நல்லது பண்ணி ஒருவேளை நாயா பிறக்க வேண்டி வந்தா பக்தர்கள் இடத்துல பிறக்க வைக்கிறத கீதையில சொல்றாரு. என்ன மனப்பாங்குக்கு தக்க உடம்பு அமைது, மனசு எப்பவுமே ஆக்டிவா இருக்கும், சுறுசுறுப்பா. நான் கிருஷ்ணரை அடையிறதுக்கு ஏத்த மாதிரியான சூதான சூழலோட நான் பிறக்க வைக்கப்பட்டிருக்கிறேன். அடுத்து எனக்கு ஜென்மா இல்லை, இருந்தா கூட கிருஷ்ணரோட இருப்பேன் அப்படிங்கிற உற்சாகத்தோட வாழ்க்கையை வச்சிருக்கேன். நாம அதை எப்படி எடுத்துக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்தது போகலாம். 6 படிச்சா அடுத்து 7 போகலாம், 7 நல்லபடியா படிச்சா அடுத்து 8 போகலாம். அது மாதிரி தான் இது. அப்படி இல்லாம என்னத்தன்னு சொல்லி நம்ம பாட்டுக்கு அப்படி இருந்தோம்னா இருந்துகிட்டே இருக்கலாம். அவ்வளவுதான். கொஞ்சம் ஸ்லோவா பார்ப்போம். இருந்து ஒவ்வொரு டவுன் பஸ்லயா ஏறி பாம்பே போகணும்னா எப்படி இருக்கும், பாயிண்ட் டு பாயிண்ட் எப்படி இருக்கும், அது மாதிரி எடுத்துக்கலாம். நம்முடைய உள்ளப்பாங்க மனசை பொறுத்துதான். வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தான் உள்ளத்தனையது உனக்கு உயர்வுன்னு சொல்றாங்களா, அது மாதிரி உள்ளத்தை கொண்டுதான் இதுல முடிவெடுக்க முடியும். கீதையில தன்னாலே தன்னை உயர்த்தி கொள் அப்படிங்கிறார். அர்ஜுனன்ட்ட பக்குவமா சொல்றார் கிருஷ்ணர். அவனை நீ என் சகாவா இருக்க அப்படிங்கிற. சகான்னா சகிப்புள்ளவனை சகான்னு சொல்லுவாங்க. ஒரு நண்பன் என்ன பண்ணாலும் அவனுக்கு இன்னொரு நண்பன் பொறுத்து போயிடுறான், சகிச்சுக்கிறான். அதனால சகிப்புள்ளவங்களை சகா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வைஷ்ணவ லட்சணங்கள்ல திதிக்ஷா காருண்யா அதான் முக்கியமா சொல்றாங்க. பொறுமையும் கருணையும் இருக்கணும் அப்படின்னு. அந்த ரெண்டும் இருக்கணும். பொறுமையும் கருணையும் இருந்தா அவங்க வைஷ்ணவா. அப்போ பக்குவமா எடுத்து சொல்றாரு கிருஷ்ணர். பகர்ந்தார் அப்படின்னா பக்குவமா சொல்றதுன்னு சொல்லுவாங்க. அவனுக்கு நண்பன்கிற ரீதியில அவனுக்கு அதான் கிருஷ்ணன்ட்ட இது வரைக்கும் ஒரு விளையாட்டு தோழனாகவே இருந்ததுனால அவனுக்கு இந்த இடத்துல கிருஷ்ணர் வழி நடத்த முடியுமா அப்படிங்கிற மாதிரி கூட அவனுக்கு நம்பிக்கை இல்லை. அந்த அளவுக்கு கிருஷ்ணர்கிட்ட என்ன இருக்கு, பெரியவரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இதே மாதிரிதான் உலகத்தாங்க. கிருஷ்ணர் தொடர்பு இல்லாதவங்க அப்படி இருக்கலாம், கிருஷ்ணர் தொடர்புல இருக்கிறவங்க அப்படி இருந்தாங்க. நம்ம கோயில்ல பார்க்கலாம், சில சமயம் வெள்ளையும் சொல்லையுமா சில பேர் வருவாங்க. அப்படி எந்தெந்த பக்கம் அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு கேட்டா 60வது வருஷம் கல்யாண நாள் அப்படின்னு.
இது வரைக்கும் அவன் கோயில் பக்கமே வரல. அதனாலதான் அப்படி கேட்க வேண்டியது. அவன் கோவிலுக்கு வந்தா கூட அந்த சடங்கை முடிக்க வாரான். சடங்குல ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்ட்டு ஆசி பெறணுங்கிற ஐடியாலாம் கிடையாது. அது இது ஒரு மரபா இருக்கு. அதை நாம பின்பற்றணும் அப்படின்னு வந்து மற்றபடி இதயத்துல வந்து கடவுளை மதிக்கணும் அந்த ஐடியாலாம் இல்லை. வந்துட்டு யோசிப்பான், இந்த கோயில் யாருக்கு சொந்தம், இதுக்கு உரிமையாளர் யாரு, இதோட மாத வருமானம் என்ன. நிறைய பேர் வந்து வாய் பார்க்க தான் கோயிலுக்கு வருவாங்க. சாமி கும்பிடுறது, இறைவனுக்கு அர்ப்பண உணர்வோட வர்றது ரொம்ப குறைச்சல் தான். ஒரு 1000த்துல 2 பேர் தான் அப்படி இருப்பாங்க. இது எல்லாம் வாய் பார்க்க. அவங்க என்ன சேலை கட்டியிருக்காங்க, இது வரைக்கும் இந்த அம்மா இந்த சேலையை கட்டலையா, இந்த சேலை எப்படி அவங்களுக்கு கிடைச்சிருக்கும், இது இந்த நகையை எங்க வாங்கியிருப்பாங்க, இது தங்கம் தானா, இந்த வேஷ்டி என்ன இப்படி பார்டர் இப்படி போட்டிருக்கு, எந்த ஊர்ல வாங்கியிருப்பான், இவன்லாம் எதுக்கு கோயிலுக்கு வரான், கோயிலுக்கு வந்தா என்ன பண்றான், இந்த மாதிரி தான் நிறைய கூட்டம் இருக்கும். இதை எப்படி கணிக்கலாம்னா, அவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கும்போது பேசுவாங்களா, அப்போ கவனிச்சா தெரியும். அந்த 3வது ஒரு குண்டா ஒரு அம்மா வந்தது, அது எதுக்கு வருது தெரியுமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. நேத்து கூட அப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க, அதை வச்சு சொல்றேன். அப்ப எதுக்கு வராங்க கோயிலுக்குங்கிறது இதுல இருந்து தெரிஞ்சு போயிருக்கு. அவங்களுக்கு ஒரு டைம் பாசிங். என்ன இதுலன்னா, வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு நிம்மதி, வீட்டுல தொல்லை இல்லாம அவங்க நிம்மதியா இருப்பாங்க. இப்போ அப்படி இருக்கக்கூடாது. நாம வந்து கிருஷ்ணர்கிட்ட வாரோம், கிருஷ்ணர்கிட்ட போறோம், அந்த ஐடியாவோட இருக்கணும். இல்லாட்டி அப்படியே இங்கே எப்படி இந்த காயல் பட்டணம்னு சொல்லுவாங்க, காயலாங்கடையில பார்த்தாச்சுன்னா எப்ப பார்த்தாலும் சத்தக்காடா இருக்கும். ஆளுக்கு ஒரு பாத்திரத்தை உடைச்சிக்கிட்டு இருப்பாங்க, சப்பிக்கிட்டு இருப்பாங்க. இதே மாதிரிதான் கோயிலையும் கேட்கும். 10 பேர் கருத்தால் அடிச்சா 10 தினிசா இருக்கும். தூரத்துல இருந்து கேட்கறவங்களுக்கு பாத்திர கடை மாதிரியே தெரியும். ஒரு ரசனை இல்லை, ஒரு பாவனை வேணும். கிருஷ்ணர்கிட்ட வந்து நாம வந்து அந்த ரசத்தோட பங்கேற்கணும், அந்த அன்போட பங்கேற்கணும். அதுதான் பக்தி. இப்போ அர்ஜுனன்ட்ட வந்து குழம்பி போய் இவ்வளவு கூட இருந்தவனே இப்படி இருக்கிறான், நாம ஒண்ணும் கூட இருக்கல. அவனுக்கு வந்து பக்குவமா எல்லாம் எடுத்து சொல்றாரு, ஒவ்வொரு தத்துவங்களையா எடுத்து சொல்றாரு. ஹரே கிருஷ்ணா.